வினோத் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வீட்டுக்கு வந்தது நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வந்தது எங்க ஊருக்கே இன்னொரு ஊருக்கு வந்த மாதிரி இருக்கு. இது வந்து சைந்தவிக்கு நம்ம மட்டன் கொண்டு வராட்டி அந்த ஆடு கோச்சிட்டோம். அதனால மட்டன் சுக்கா ஃப்ரம் சென்னை. எஸ். எப்படி இதை ப்ரிசர்வ் பண்றீங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க. ஃப்ளைட்ல அலோ பண்ணுவாங்க. எப்படின்னா குக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுவீங்க? ஆமா. நான் வந்து இது கொண்டு வர ஐடியாவே இல்லை. ரமேஷ் அண்ணா ஃபோன் பண்ணி அம்மா ஒரு நல்ல ஆடு ஏண்டா நான் எடுத்துட்டே போவேன்னா நினைச்சா கூட நீங்க விட மாட்டீங்க. பல்லாவரத்துல ரமேஷ் அண்ணா கடையில போய் மட்டன் வாங்கி சாப்பிடுங்க மக்களே. ரமேஷ் அண்ணா கடைக்கு என்ன பேருமா? அது ரமேஷ் கடை. ரமேஷ் கடை படம் பேரு. ரமேஷ் அண்ணா கடையை வந்து நம்ம சதானனுக்குலாம் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். சரி, ரமேஷ் அண்ணா அப்படி எப்படி தெரியும்? ரமேஷ் அண்ணா கடையோட டீடைல்ஸ் எப்படி? அவரோட மீன் விக்கிறாரா வேற மட்டன் சிக்கன் ஹலால் தான் பண்ணுவாரு எப்பவுமே. ஹலால் மீட். ஆமா, ஹலால் மீட் பண்ணுவாரு. வெள்ளாடு மட்டும் தான் போடுவாரு. வெள்ளாட்டு கிரியா? ஆமா. உடனே சிக்கன் இருக்கு 7:30க்கு அடிப்பாரு, 10:30 மணிக்கு தீந்துரும். அந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி கோல்டா இருக்கு. சரி, உங்களை கஸ்டம்ஸ்ல எதுலயாவது கேட்டாங்களா இத? இது என்ன நீ சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபுட்டு கொண்டா கேட்க மாட்டாங்க. நீ ஒரு 5 கிலோ கொண்டா கேட்பாங்க. நீ உனக்கு சாப்பிட்றதுக்கு கொண்டா உன் சாப்பாடு சாப்பிட. டாக்டர் வந்து எனக்கு கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கிறதுனால கொலஸ்ட்ரால் மட்டன் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அதனால மட்டன் சொன்னீங்க. என்ன கேட்பாங்கன்னா நீ பிளான்ட் கொண்டு வந்தியா, சீடு கொண்டு வந்தியா, நீ ஏதாவது சீடு கொண்டு வந்தியா, ஏதாவது வெஜிடபிள் அங்க இருந்து கொண்டு ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் கூட விட மாட்டாங்களாமா? ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் விட மாட்டாங்க. நான் எனக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வரேன்டா. நான் வந்து இங்கே வந்துட்டு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் என் வீட்டுக்கு போகிறேன். உங்கள் ஃபுட்டுலாம் நான் சாப்பிட மாட்டேன். நீ கொடுக்குற சாதத்தை வச்சு நான் இதை சாப்பிடுவேன்னா ஒன்றும் சொல்லுவோம். நீங்கள் ஒரு 2 கிலோ 5 கிலோ எடுத்துட்டு வந்தால் அவன் கேட்பான். ஓகே, மட்டன் சுக்கா. ஓகே, நல்ல வாசனையாக இருக்கு. மட்டன் சுக்கா இதை சூடு பண்ணி நாளைக்கு தவின் சாப்பிடுவோம். நானும் சாப்பிடுவேன். வினோது கொஞ்சம் கொடுப்பேன். உப்பு பார்க்க வினோத், இது வந்து அண்ணி வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. நீங்க அந்த காலத்துல போட்ட காப்பான் நீங்க போட்டுட்டு உங்க பையனுக்கு கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தனும் போடுவாங்க. இது வந்து எங்க அப்பா எனக்கு அப்ப கொடுத்தாரு. காலேஜ் படிக்குமா அப்ப நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்ப தவின கூட எங்க அம்மா அனுப்பியிருக்காங்க. என்கிட்ட சொன்னாங்க நான் அனுப்புறேன்னு. சரி அனுப்புங்க. மேபி வேற என்ன போட்டு பண்ணா இருக்கும். கோல்ட் பிளேட்டட். கோல்டு கிடையாது, கோல்ட் பிளேட்டட். அப்ப யூஸ் பண்ண. இப்ப எனக்கு தெரியல, போட்டாதான் தெரியும். அந்த காலத்துல நீங்க போ அமுக்கனா போவோம். வேணாம் இப்ப போட வேணாம். அமுக்கனா போவோம்பா. ட்ரை பண்ணுங்க. ஒரு கையில கேமரா பிடிச்சிட்டு எப்படி நான் ட்ரை பண்ண முடியும்? நீ போட்டு போடு. வேணாம், டைட்டா இருக்கு. இட்ஸ் ஃபைன். வேணாம், இட்ஸ் ஃபைன். வேணாம், அது இருக்கட்டும். ஓகே. சோ அப்புறம் டைப் என்ன என்னமோ யூஸ் பண்ணிருக்கீங்க ஒரு காலத்துல, அதை கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த சூட்லாம் போட்டாலும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. தவின் கஃப்லிங் ப்ளஸ் இந்த மாதிரி சூட் யூஸ் பண்ணலாம். தவின் போடுவாங்க சம்டைம். டெக்காக்கெலாம் போடுவோம் போனால். இப்போ காலேஜுக்கு யூஸ் பண்ணானா யூஸ் பண்ணிக்கலாம். அதை கொடுத்து அனுப்புறேன்னாங்க. நான் ஒரு காலத்தில் யூஸ் பண்ணேன். இது வந்து பசங்க வந்து கிராஜுவேட் ஆகுறாங்கல்ல, ஒரு ஏழை அம்மா ஏழையாக தானே கொடுக்கணும். ஸோ இந்த பத்மா வாங்கி கொடுத்த செயினை கழட்டவே மாட்டேங்கிறாங்கன்னா அதே மாதிரி அங்கே போனாக்கா இந்த மூன் ஸ்டோன் ரொம்ப இது ஃபேமஸ்ஸு. அதனால எது ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு ஒருத்தனுக்கு. மூன் ஸ்டோன் பாருங்க, ஒரு ஆளுக்கு ஒரு மூன் ஸ்டோன். இன்னொருத்தனுக்கு யாருக்காவது கோபம் வருமா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். கண்டிப்பாக வரும். அது வந்து ஒருத்தருக்கு கொடுங்க, இது ஒருத்தருக்கு கொடுங்கன்னு கொடுத்தாங்க. இது வந்து இந்த இது ரொம்ப பிடிச்சது எனக்கு. அதனால் நீ ஏதாவது எப்பயாவது போட்டுப்பியோன்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். எந்த கடையில்? சுக்ரா. ஃப்ரம் ஏரியா ராஜாநாமலேபுரம். இப்போ போட்டிருக்காங்க பசங்க. இல்லை, சில்வர் செயின். ஈவன் இதில் லஸ்ஸில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. சுக்ரா இஸ் வெரி ஃபேமஸ். ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சில்வர். ஆமாம், அது ஒன்று. அப்போ ரொம்ப காஸ்ட்லியாக உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு உன்னோட ஃப்ரெண்டு யாரோ ஸ்ரீதேவின்னு ஒரு பொண்ணு வந்து இது கொடுத்துச்சு. அதை எடுத்துகிட்டு வரலாமே, நீ டெய்லி விதவிதமாக போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கலெக்ஷனில் இருக்கிற அத்தனை எடுத்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் பிரின்ஸு அப்பப்போ போட்டுக்கலாம். இதெல்லாம் பிரின்ஸோட 1 கிராம் கோல்டு. அதை விட முக்கியமானது வந்து
சைந்தவி உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து சேலை எல்லாம் கட்டி காலேஜில் போய் எதுக்கோ எடுத்திருக்கு போல் இருக்கு. அது அங்கே இருந்தது. நிறைய ஃபோட்டோ நான் உங்களுக்காக வச்சுட்டு வந்திருக்கேன். நீங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு இதை ஒன்றை கொண்டு அவங்க பசங்க 2 பேர்ட்டையும் காமிக்கலான்றதுக்கு அவங்க பார்க்கட்டும் அவங்க அம்மா அந்த வயசில் எப்படி எடுத்துருக்காங்க. அது ஒரு இது வந்து கீ செயின் புக். இந்த கீயை போட்டு இப்படி இடுப்பில் மாட்டிக்கணும். ஆமாம். அதுக்கு சில்வரில். நான் வரும்போது என்னோடய இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து என்கிட்ட கேட்டார், நீ வந்து பிளான்ட்டு கொண்டு வந்திருக்கியா? இல்லைங்க. ஏதாவது வெஜிடபிள் கொண்டு வந்தியா? இல்லை. எவ்வளோ பணம் கையில் வச்சுருக்க? $140 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு நான் இந்தியா பணம் ஒரு 15 வச்சுருக்கேன். ஒரு பணம் நான் எதாவது நிறைய பணம் கொண்டு வந்துருவேன்னு என்கிட்ட கேட்ட கேள்வியில் அது ஒரு கேள்வி. இது பாருங்க. ஸோ இது ஒரு பணம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட பர்ஸு இதுதான் என்னோட ஹேண்ட்பேக்கு. வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக் பண்ணிட்டாங்க. வாட்ஸ் இன் மை ஹேண்ட்பேக். இது ஒரு தோடு, இது ஒரு ஸ்டைலு. இதெல்லாம் 1 கிராம் கோல்டு இயரிங்ஸ் இன் பிரின்ஸ் ஜுவல்லரி. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபேன்சியான பார்ட்டி ஏதாவது போகணும், இந்த மாதிரி வாங்கணும், மேரேஜுக்கு ஏதாவது போகணும், கோல்டு இன்வெஸ்ட் பண்ண வேணாம், ஃபேக் ஜுவல்லரி போதும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கேன் பை. ஆமாம் அதே தான். இது பாருங்கள். இது அடுத்தது திஸ் இஸ் ஒன். இதெல்லாம் ஒரு இடத்துல நீ வைக்கலாம். ஏன்னா இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு வர போகிறேன். இதெல்லாம் ஒரே இடத்துல வைக்கலாம். ஸோ இந்த ட்ராவலுக்கு வந்து சும்மா வந்து ட்ராவலுக்கு ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. இன்னும் கூட நிறைய ஏதோ வைக்கலாம் போல இருந்தது. அவ்வளோ நல்ல பேக்காக இருக்குது. ரொம்ப விலையும் கிடையாது. இது ஸ்கார்பியன் க்ரீன் ஒயிட். யா அதுக்குரிய அதோட இதுவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேக்கும் உள்ள இருக்குது. ஃபோனெல்லாம் வச்சுக்கலாம், கிராஸ் பாடி வச்சுக்கலாம், ஃபோன்லாம் வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஃபோன் இந்த மாதிரி ஒரு கிராஸ் பாடி வித் நல்லா இருக்குது, ஹேண்டியாக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினைக்கலாம். ஃபோன் அண்ட் கீ வச்சு. ஆமாம், அம்மாக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. அதான் இந்தியாவில் வாங்கினது தானே அது? இந்தியா, வெரி மச் இந்தியா. இது வினோதோட ஐடி கார்ட்ஸ் அவங்க அம்மா அனுப்பியிருக்காங்க. வினோத் என்னன்னு சொல்லுங்க. இது வந்து நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணும்போது ஆஃப்ரேஷன் கேம் நடந்து ஹைதராபாத் கச்சிபோலியில், அதில் வந்து அப்போ வந்து நான் டிபிஏவாக இருந்த டைமில் அப்போ எடுத்தது. ஸோ அப்போ உள்ள எல்லாமே நாங்கள் தான் செட்டப் பண்ணி நான் சர்வர்லாம் பண்ணதுனால ஆல் ஆக்சஸ் இருந்ததுனால அதோடைய ஐடி கார்டு. அடுத்தது இதில் இருக்கு என்னது மாதிரி அது வந்து ஒரு சிலை. என்னோட ஸ்கூல்ல இருந்து உனக்கு இது நரசிம்ம அவதாரம் தான் நம்ம இது. ஆமா, லட்சுமி பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஒன்று கேட்டிருந்தது என்கிட்ட. அது வந்து படம் கிடைக்கல. ஆனால் அங்கே போன விக்கிரகம் வந்து கரெக்டாக அது மட்டும் இருந்தது. அதனால அது வாங்கியாச்சு. எல்லாமே இந்த மாதிரியா நரசிம்மன். இது வந்து நங்கநல்லூர் கிரி ட்ரேடர்ஸ். இது இது வந்து ஸ்கூல்ல இருந்து சைந்தவிக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பெரிய வருஷன் ஒன்று வச்சிருக்கல. 2-3 இருக்கு. அதே வருஷன். அது அவங்க தான் கொடுத்தான்னு நினைக்கிறேன்ல. அது அது வந்து இது மஞ்சக்குடியில இருந்தவங்க கொடுத்தாங்க. அதான் மஞ்சப்படி தான், வேற ஸ்கூல்ல கொடுத்தாங்க. ஆமா, அது ஒரு ஸ்கூல், இது ஒரு ஸ்கூல். ஒன்னு அம்மா வாங்குனாங்க. ஒன்னு அம்மா வாங்கினாங்க. இல்ல அந்த பெருசு வந்து அவங்க கொடுத்தான்னு நினைக்கிறேன். மஞ்சக்குடி பெருசு வாங்குனது அங்க மஞ்சக்குடியா? மஞ்சக்குடி. நான் வந்து இத பத்தி பேசுறேன். அது வந்து தட்டோட வந்துச்சு. இது வந்து அவங்க. ஆமா, இது அம்மா. ஆமா, அது நான் வாங்குனது. 3வது வந்துருச்சு இப்போ. லக்கு ஒரு பெரிய 3வது ஒரு இல்ல. அதையும் வச்சிருக்காரு. நானும் அதை எடுத்துட்டு வந்தேன் பாரு. இப்படி எப்படி ப்ரொடெக்ட் பண்றதா, நரசிம்மரை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது. இது வந்து ஒரு ஃப்ரெண்டு அவங்களோட பிளவுஸ் எடுத்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. நான் போகும்போது கொண்டு போய் கொடுத்தேன். சினி ட்ரெஸ் மேக்கர் குரு அவருடைய கைவண்ணத்தை உங்களுக்கு காட்டுறதுக்காக அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. அவருடைய ஒர்க்கு ப்ளவுஸ் பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு நெக் வச்சுருக்காங்க. அப்புறம் கையில் வந்து இந்த மாதிரி ஒர்க். பாருங்க, இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ஃப்ரில்லெல்லாம் வச்சு மணியெல்லாம் வச்சு சூப்பராக ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்காங்க. திஸ் இஸ் ஹிஸ் ஹேண்ட் ஒர்க். ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிள் யாருக்காவது சென்னையில் போய் ட்ரெஸ் தைக்கணும்னா சினி ட்ரெஸ் மேக்கரில் போய் கொடுத்து தைச்சிக்கோங்க. சைந்தவி அமிச்சாங்கன்னு சொல்லுங்கள். பானு மேம் சொன்னால் இன்னும் ராஜ மரியாதை கிடைக்கும். அடுத்து இப்படி ஒரு குட்டி பர்ஸ் க்யூட்டாக இருக்குது. எதாவது வச்சுக்கணுன்னா ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நீ வந்து ரொம்ப இதுவாக நினைக்கக்கூடாது. இதுவே 100 ரூபா தான். இந்த ரோடில் விற்பாங்கல்ல, அவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தச்சு கொண்டு வந்து விற்கிறாங்க. இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். 100 ரூபா தான். இது அம்மாவோட ஹேர் கிளிப்பு. ஆமாம், இது அம்மாவோட பொட்டு. ஆமாம்,
எல்லாம் கலெக்ஷன்ஸ். கலெக்ஷன். அடுத்தது அம்மா வாங்கிட்டு வந்த ஜுவல்லரி. எடுக்கவா ஒன்றுனா? இல்லை அப்படியே காட்ட போதும் bro. வெளியே வந்து காட்டு ஓரளவு காட்டு போதும். தெரியுதா? ப்ளூவில் ஒன்று, பர்பிளில் ஒன்று. ஒன்றாவது எடுப்போம். எந்த கடையில் வாங்கினீங்க இப்போ சொல்லிடுங்க. இது வந்து சுபமங்களா, எப்பொழுதும் வாங்குறது. சுபமங்களா எங்கே இருக்கு? லஸ்ஸில். லஸ்ஸில் இருக்கிற சுபமங்களாலாம் வாங்கி. வேற ஏதோ பேர் கடை பேர் சொன்னீங்க, அது என்னது? ஜெயந்தியா இல்லை அது வந்து பிங்க்கு. சுகந்தா இல்லை சுகனுக்கு பக்கத்தில் இருக்கு. இல்லை அது இந்த ஜுவல்லரி. வாட் இஸ் தட்? பேர்ல்ஸ் எல்லாம் வாங்குவோம். ஏதோ பேர் போட்டது நாராயணா. நாராயண பேர்ல்ஸ். இல்லை இல்லை வேற ஏதோ பேர் காமிச்சிங்க ஒரு கடை. அன்னைக்கு நம்ம போகும்போது திறந்து தான் இருந்தது, ஆனால் மூடி இருக்கா திறந்து சுபமங்களா தான். தெரியல எனக்கு. இதான் இருக்கலாம். எப்படி இருக்கு பாரு. இப்போ புது கலெக்ஷன் இருக்கு, நல்ல குவாலிட்டி. ஓப்பன் கலர் மாதிரி இது மாதிரி ஒன்று, இது க்ளோஸ்டு மாதிரி இருக்கு. ரைட். ஒன்று ஒன்றா போட்டால் கரெக்டாக. இது ஒரு இயரிங். ஆமாம். அடுத்தது இதெல்லாம் வந்து தலையில் எப்படி நீங்கள் இது வைக்கிறீங்களா ஸ்டைலாக, ஆமாம், அதை போட்டுக்கிறது. தலை மேலே. ஆமாம், ஸ்டைல் காமிக்கிறீங்களா எல்லாரும் அந்த மாதிரி. இது தலைக்கு யாருக்கான நீ gift கொடுக்கலாம் கொடுக்கறதுக்கு. ஆமாம், நீ வாங்கின கடையில் தான் நாங்கள் வாங்கினோம். அது நீ மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்தது ஆமாம் ஆமாம். அவங்க விஜயா ஸ்டோர்ஸா? விஜயா ஸ்டோர்ஸில் இந்த விலைக்கு நான் யாருக்கும் தரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அந்த இதெல்லாம் கிஃப்ட்டுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் கிஃப்ட்டு. தலையில் மாட்டுற ராக்குடி. ராக்கோடியா? இந்த இது இப்படி பாட்டுவாங்களா பேர் என்ன? ராக்கொடி. அது பேர் அந்த காலத்தில் சொல்கிறது. கேள்விப்பட்டது ராக்கோடி பேர். இதை போடுறீங்களா? இதை பார்த்துருக்கேம்மா, போடுவாங்க. அது பார்த்துருக்கேன், ஆனால் பேர் எனக்கு தெரியலன்ற. ராக்கோடின்றது நான் கேள்விப்பட்டேன். எல்லாம் இங்கே ஸ்டைலாக எல்லாம் தலையை போட்டுக்கிறாங்கல்ல. அடுத்தது இது வந்து ஒரு ஸ்டைலான இயரிங். ஆமாம். இதில் வந்து ஒன்று உள்ளே இருக்கிற சென்டர் பீஸ் வந்து மாற்ற முடியும். இது வந்து இது எங்கே வாங்கினீங்க? அது ஆன்லைனில் அந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலில் நம்ம பூரணிக்கு வந்து தெரிஞ்சவங்க. பூரணிக்கு தெரிஞ்சவங்க இப்படி டெய்லி ஒரு கலர் மாற்றிக்கலாம். இப்போ இது வந்து ஒயிட் இருக்கா, அதுக்கப்புறம் அடுத்தது மல்டிபிள் கலர் போட்டுக்கலாம். அவுட்டர் ரிங் ஒரே கலர்ல இருக்கும், இன்டர் மட்டும். ஆமா, இது மட்டும் இப்போ வந்து இப்படி வேற கலர்ல மாத்திக்கணும். நீங்க இங்க பாருங்க, பிங்க், அடுத்தது கிரீன், 3 கலர்ல கொடுத்துருக்காங்க, 3 செட்டு. ஸோ எது வேணுமோ நீங்கள் அதை டிசைனாக மாற்றிக்கலாம். அது ஒரு டிசைன். அடுத்தது ஜிமிக்கி, கட்டம் கட்டமாக போட்ட ஜிமிக்கி. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. ஓ, இதுவும் அப்படியா? ஆமாம், அதுவும் அந்த பூரணி வருது. லூசி, இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு பீரியட் கலெக்ட் பண்ணி வச்சது உனக்காக. நீ வரும்போது சொல்ல கொடுக்க மறந்து. பின்னாடி ஒன்று. ஆமாம், போடும்போது இப்படி போட்டு பின்னொன்று எப்படி மாற்றுவாங்க? இது எப்படி இல்லை, அப்படி இருக்கு. பின்னாடி எம்டியா இருக்கு, முன்னாடி எம்டியா இருக்கு, முன்னாடி இது. இது அதே இதில் இன்னொரு ஸ்டைல். ஆமாம், ஏதாவது ஒன்று நீ போட்டுக்கலாம், ஒன்று யாருக்காவது கொடுக்கலாம். இன்னொரு டிசைன் அதை விட பெருசு. ஆமாம், இது ஒரு ஜிமிக்கி. இப்போ யார் தங்கம் போடுறா? எல்லாம் இந்த மாதிரி தான் போடுறாங்க. இதெல்லாம் கல்யாணம் கட்டிக்கிறவங்கள இப்படி தான் போட்டிருக்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கும். ஒன்றுன்னா போட்டால் அவ்வளோ நல்லா. ஆமாம். என்ன ரேஞ்ச் எல்லாமே? இது 2000 போட்டிருக்கு. இது வந்து இதெல்லாம் அந்த எனக்கு 1100க்கு கொடுத்தாரு. ஓகே, பில்லு பார்த்துட்டு சொல்லலாம். ஆனால் எல்லாம் அந்த ரேஞ்சு 1000 to 2000 ரேஞ்சில் இருக்கு. மொத்தமாக போட்டுட்டு பார்த்து பண்ணுங்கன்னா பார்த்து பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான். இது ஒன்று, இதெல்லாம் இதில் வச்சிடலாம். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குமா. அடுத்தது இது ஒரு ஜூட் பேக். இது வந்து மாலை. மாலை இல்லை, எல்லாருக்கும் நீ தலைக்கு மல்லிகைப்பூ வைக்கிறதுக்கு சொன்னல. மல்லிப்பூ வாங்கிட்டு மல்லிப்பூ சரம் வந்து யாருக்கு வேணா கொடுத்துரும். கரெக்ட். பர்மனெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஊர்ல பூ வாங்காம இப்படி வச்சுக்கலாம். தேவைப்பட வச்சு திரும்பி வந்து எடுத்து ஆளுக்கு 2 கொடுத்துட்டு எப்படி ஒரு சரப்பை 2 சரப்பை வாங்கிட்டு கொடுக்குறது. அதே கடை, நம்ம கடை தான். கடை. அதே கடத்துல இன்னொரு சரம் இருக்கிறது, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். நீ 2ஐயும் வச்சு காமிச்சாலும் நீ ஒன்று தனித்தனியாக வச்சா ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படின்னா இல்ல, இது 2 எடுத்து பின்ன சும்மா காமிக்கிட்டு சொல்றேன். நீ ஒன்று எடுத்து இப்படி வச்சு இன்னொரு எடுத்தாலும் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதுக்காக சொன்னேன். ஓகே, புரியுது. இது மல்லிப்பூ. ஆமா, மல்லிப்பூ லுக் லைக் சரம். இல்ல, இந்த ஊருக்கு இது போதும்ன்றேன். தூரத்துல பார்க்க தெரியாது எதுவுமே. ஆமா, இது நம்ம தலையில வச்சோம்னா இது வச்ச ரியல் பூ மாதிரியே. ஜாஸ்மின் ஸ்ப்ரே கொஞ்சம் அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, சென்ட் அடிச்சோம்னா முடிஞ்சது. இல்ல, இதெல்லாம் ஒரு ஈஸி கிஃப்ட் ஐடியா. ஆமா, நீங்களுமே ஏதாவது கல்யாணத்துக்கு போறீங்கன்னா இந்த பூ வச்சுட்டு போலாம் தலைக்கு.
ஸோ அவங்க எல்லாரும் வா இஸ் இஸ் ரியல் பூ அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இங்கேயே சுவாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்றாங்களா எல்லா ஸ்டெப்லையும், அதிலெல்லாம் அதுல எல்லாம் அந்த சுவாமிக்கே போடலாம் இதை. கரெக்ட். ஆமா அது. ஸோ அடுத்த சைடு இது வந்து அம்மா சயின்டிஃபியோடது. ஓ இது நீ இப்ப அனுப்பிச்சல்ல செஞ்சிட்டாரா? ஆமா உனக்கு இது உனக்கு வினோதுக்கும் அவங்க போட்டாங்கல்ல ஒரு ஷாலு, ஆமா அது நீ ட்ரெஸ் தைக்கலாம்னு சொன்னாங்க, அது தச்சுட்டு. போன தடவை எங்களுக்கு ஒரு பொன்னாடை போத்துனாங்க. அது ஞாபகம் லதா சித்தியா உங்க ஆண்டிஸ் போட்டாங்கல்ல ஒரு பொன்னாடை. பொன்னாடை நான் ஈவெண்ட்டுக்கு போட்ட ட்ரெஸ் வந்து ஆயில் கொட்டி இருந்தது, அதனால ட்ரை கிளீன் பண்ணி வந்திருக்கு. இந்த பேக்ல வச்சு அனுப்பியிருக்காங்க. இது அம்மா எடுத்துட்டு வந்திருப்பாங்க பேக். ஆமா அந்த பேக் தான் லாஸ்ட் டைம் வாங்கினோம் எல்லாருக்கும். தனலட்சுமி ஐவர் பேக்ஸ் மடிப்பாக்கம் ஃபேமஸ் ஆனது. எல்லாரும் லாஸ்ட் டைம் கேட்டாங்க அந்த ஐவர் பேக்ஸ் தான். வேணா இப்பவும் காட்டிருங்க, மக்கள் யாராவது கேட்டாங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே அடுத்தது இவங்க வந்து ஒரு பொன்னாடை போத்துனாங்க, அதை வந்து டாப் ஆக்கியிருக்காரு நம்ம சினி. நீ வந்து இந்த சைட்ல துணியை ஷார்ட் குர்த்தி மேல இப்படி வச்சு ஷார்ட் குர்த்தி ஆக்கிட்டாரு. ஆமா ஏதாவது இதெல்லாம் போடுவல்ல இந்த மாதிரி ஜீன்ஸோ Jeans இல்ல போடும்போது ஃபிகர் அவுட் பண்ணோம் எப்படியாவது ஒரு இதுக்கு ஒரு ட்ரெஸ். தச்சு அனுப்பிச்சிருக்காரு. வெரி நைஸ். என்கிட்ட கேட்டாரு, நான் நீங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இல்ல எதையாவது வச்சு இதை கொடுத்துருங்க ஞாபகமா வச்சுக்கணும்னு சொல்லுறாரு. இது ஒரு டிசைன் தச்சிருக்காரு. அடுத்தது ஏன் நிறைய தைக்கலன்னு கேட்டாரு. இந்த வாட்டி வந்து கடையில போய் அள்ளிட்டு போயிடுச்சு. ஆமா இந்த தடவை நிறைய, இத்தனை வருஷமா அவரோட ட்ரெஸ் தானே வந்தது, இப்பதானே நானா வந்து கடையில வாங்கியிருக்கேன். கரெக்ட். அதனால திஸ் இஸ் த டாப். அடுத்தது இன்னொன்று வந்து இருந்தது இங்க வச்சிருந்து நீ கண்டிப்பா இது டாப் வைக்கலாம்னு நான் சொன்னது. ஸோ இது வந்து அந்த காலம் முன்னாடி டிசைன் பாரு எப்படி வச்சிருக்காரு. ஆமா முந்தாடி எடுத்து டிசைனாக வச்சுட்டாரு. இது வந்து பாடி பழைய சாரி, இதுக்கு ஒரு 15 வருஷம் இருக்கும் இந்த புடவை. ஆமா என்னோட புடவை. ஆமா இது வந்து அவருடைய கிரியேஷன். இன்னர் லைன்லாம் வச்சு தைச்சதுனால மேட்ச் பண்ணிட்டாரு. ஆமா லைனிங்லாம் பண்ணிட்டாரு. சினியா? சினி தான் குரு. அவரை சினின்னு சொல்லி அவர் பேர் குரு. அவங்க கடை பேர் சினி ட்ரெஸ் மேக்கர் தானேப்பா? ஆமா குருன்னு சொன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு? சினி ட்ரெஸ் மேக்கர் தான் அவர். ஓகே இது ஒரு டாப்பு. அடுத்தது இது அதெல்லாம் பார்த்தா இன்னொன்று அது உள்ள இருக்காது. இது ஆல்ரெடி போட்டது. அது உள்ள இருக்கிறது சொல்றேன். ஃபங்க்ஷன் இது ஒரு அடுத்த பேக். இதான் அங்க கொடுத்து வச்சிருந்தோம், லக்ஷ்மிகிட்ட கொடுத்து தைக்கணும்னு சொன்னது. ஒரு வருஷம் கழிச்சு இப்போ வாங்கிட்டு போய் தச்சுட்டோம். தபால் புடவை, ஒரு புடவைய இன்னொரு புடவை பனாரஸ்ல இருந்து உனக்கு வாங்கிட்டு வந்தது. பனாரஸ் வந்து வாங்கிட்டு வந்த புடவையே இப்போ பனாரஸ் கொஞ்சம் கிராண்டா ரெட் கலர்ல லைனிங்லாம் பண்ணி, இதெல்லாம் அவரே பண்ற விஷயம். இந்த ஸ்டைலிங் கீலிங்லாம் அவரே பண்ணுவார், நம்ம எதுவும் சொல்ல தேவையில்ல. அவர்கிட்ட சொல்லிட்டோம்னா நீங்களே தைங்க அப்படின்னா அவரே தைச்சிருவாரு. ஒரு சேலையை ரெண்டா தைச்சிட்டோம். இது ஒரு சேலை, ஒரே சேலை. இது ஒரு டாப்பு. அப்புறம் இன்னொரு ஹாஃப் வந்து இப்படி தைச்சிட்டார். இது ஒரு சேலை. இது ஃபுல்லா ஒரு புடவையா இருந்தது. இதோட முந்தானி, இதோட பல்லு அண்ட் இது அவரோட 2 டிசைனாக பாருங்க. ஸோ இது 2 ஈவெண்ட்டுக்கு போடலாம் நீங்கள். ஸோ திஸ் இஸ் அனதர் கிரியேஷன் ஆஃப் குரு. சாரீ ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா, புடவை எடுத்து கொடுத்தீங்கன்னா ஹில் மேக் இட் இன்டு ட்ரெஸ்ஸஸ் லைக் திஸ். இந்த மாதிரி லைனிங் கொடுத்துருவாரு, அவரே எல்லாம் கொடுத்துருவாரு. நீங்கள் எதுவும் சொல்லவே தேவையில்ல, ஜஸ்ட் கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னா அவரே கிரியேட் பண்ணிடுவாரு. ஸோ தேங்க்யூ குரு ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் கிரியேஷன். போய் பாருங்க எல்லாரும் மக்களே, குருவில் போய் பேசி பாருங்க, அவர்கிட்ட கொடுத்து பாருங்க. Thank you guys for watching this video.